நமது இந்த சரிதம் ஆனது ஒரு நாள் அழியக்கூடியது என்றாலும் இறைவனால் பரிசுத்தமாக படைக்கப்பட உடலை சரியாக பிரித்தெடுத்தால் மனம் அது செம்மையானால் ஆன்மீகத்தை உணரலாம் என்று வழி பற்றி தாங்கள் விளக்கம் அளித்தீர்கள். இந்த உடல் இறைவனால் படைக்கப்பட்டது இல்லை. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு தாயும் தகப்பனும் புணரலில் பிறந்த உருவானதான் இந்த உடல். தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த தாயினுடைய சுவாசத்தில் தான் அந்த குழந்தை வளருது. அந்த கர்ப்பத்தை விட்டு அது வெளியே வந்தவுடனே அந்த தாயினுடைய தொடர்பை துண்டிக்கப்படும் போது அது வாய் திறக்குது. வாய் திறக்கும் போது சுயமான சுவாசம் உள்ளே போகிறது. அது அகார உகாரம் மகாரம்னு பேர். அதுக்கு அந்த 3 சுவாசங்கள் உள்ளே போந்து 3 இடங்களை பிடிக்குது. அது ஒன்று இடுப்பை பிடிக்குது அகாரம்ன்றது, மகாரம்ன்றது தொப்புல பிடிக்குது, உகாரம்ன்றது உச்சியை பிடிக்குது. இந்த 3 சுவாசங்களும் 3 சக்திகளும் 3 இடத்த பிடிச்சி இந்த உடலை இயக்குது. இந்த உடல் என்றது ஒரு மண். அப்போ மண் இயற்கையாக ஏற்கனவே செய்யப்பட்டது. தலைன்றது ஆகாயம், அதுவும் செய்யப்பட்டது. இந்த செய்யப்பட்ட பொம்மை தான் தாய் தகப்பன் செய்த பொம்மை இது. அப்போது இதுக்கு ஏக்கமாக வர்றது தான் இறைவன். அப்போது இந்த உடலை தாய் தகப்பன் செய்தானே தவிர இறைவன் பரிசுத்தமாக செய்யலை இதை. ஏன்னா இது பரிசுத்தமான உடலே இல்லை. ஒரு தாயினுடைய தகப்பனுடைய விந்துவும் முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த தீமை பழக்கமும் இல்லாமல் முறையான கல்யாணம் பண்ணி அவங்க உடல் உறவு கொள்ளும்போது அது சுத்தமான உருவங்கள் ஏற்படுது. கல்யாணத்துக்கு முன்னாடியே பல தவறுகளை செய்து திருந்தி கல்யாணம் பண்ணி அந்த விந்துக்களை பாழாக்கி ஒரு குழந்தை பிறக்குது. அப்போ அந்த உடல் நோய் உற்ற உடலாக பிறக்குது. அப்போது இந்த உடலுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தமே இல்லை. அதனால் இந்த தாய் தகப்பன் செய்த உடல் உயிர் பிரிந்த உடனே எங்கே செய்தாங்களோ அவங்களாண்டே ஒப்படைக்கப்படுது அந்த உடலை, இல்லையா? இறைவன் எடுத்தும் போகிறதே இல்லை. ஆனால் இறைவன் செய்த பொருள் அகார உகார மகாரம் என்ற பொருள் முப்பொருளும் ஒன்றா சேர்ந்து உள்ளே பிரிஞ்சு வெளியே போகும்போதும் முப்பொருளும் ஒன்றா இணைஞ்சு போகுது. அதுக்கு பேர் ஆன்மான்னு பேர், இல்லையா? அது தனி, இது தனி. அது இறைவனால் செய்யப்பட்டது, இது மனிதரால் செய்யப்பட்டது. இது இறைவனால் செய்யப்பட்டதில் திருத்திக்கணும். அதை சரிங்க. விஸ்வாஜி என்பவர் காலபைரவரை ஏற்று நடக்கும் அகோரிகள் ஞானிகளா என்று கேட்டு இருக்கின்றார். அகோரிகள்கிட்ட நம்ம போகவே கூடாது. ஏன்னா அகோரிகள் என்று சொல்கிறவ ஒரு மனித வடிவத்துக்கு அப்பாற்பட்டு வாழ்ந்துன்னுக்கிறான். ஒரு மிருகத்தனமான வாழ்க்கை வாழறான். எந்த உயிரினத்தையும் கொன்றே தின்னக்கூடாது, அதுவே பாவம்னு சொல்லக்கூடிய இந்து மதத்தில் அவன் அகோரிகள் இன்னைக்கு பிணத்தை தின்னுக்குன்னு உட்காந்துன்னு இருக்கிறான். அப்போது இந்த தெய்வீகம்ன்றது அவங்ககிட்ட நம்ம போகக்கூடாது. அவனெல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம்னா நம்ம எதுக்கு போகிறோம் ஏன் போகிறோன்றதை நம்ம மறந்துடும். முதல்ல நம்ம நல்ல வழியை தேடி நல்ல முறையில் நம்ம பயணங்கள் பண்ணணுமே தவிர அவன் அகோரியை நம்ம கூட ஒப்பிடவே கூடாது. ஏன்னா நம்ம யுகத்தில் வாழறவங்க, அவன் யுகத்தை தாண்டி வாழறவன். அதனால் அவனை நம்ம கூட ஒப்பிட்டுக்கவே கூடாது. அப்படி ஒப்பிட்டுங்களா உங்கள் மனம் கெடும். கெடாமல் உங்களை தேடுங்க, இறைவனை தேடுங்க, அமைதியோட வாழ்க்கை நடத்துவீங்க. கார்த்திக் ஜீவா என்பவர் நாத்திக முட்டாள்தனம் என்றால் தந்தை பெரியர் முட்டாளா என்று கேட்டிருக்கின்றார். நாத்திகம் என்ன முதல்ல அர்த்தம் என்னான்னு பார்க்கணும். யாருமே முட்டாளாக கிடையாது. பிறக்கும்போது எல்லாரும் ஒரு அறிவோடு பிறக்கிறான். அது இயற்கையான அறிவு. ஆனால் பிறந்த பிறகு அவன் பார்த்தது, அவன் படித்தது, அவன் கேட்டது, அவன் பேசினது இத்தையும் சேர்ந்து பகுத்தறிவுன்னு ஒன்று சேர்த்துக்கிறான். அப்போது ஒரு மனிதன்கிட்ட பிறக்கும்போதே இயற்கையான அறிவு ஒன்று இருக்குது. அந்த பார்த்தது படித்தது கேட்டது இது பகுத்தறிவுன்னு சேருது. இந்த ரெண்டும் கம்பேர் ஆகி எது சரி எது தப்பு, இதில் சுயநலமுங்குது பொதுநலமும் இருக்குது, இல்லையா? கடவுள் இல்லை அப்படின்னா உலகத்தில் எந்த கடவுளும் இல்லைன்னு சொல்லணும், கண்டிப்பா, இல்லையா? ஒவ்வொருத்தருடைய மனம் ஒவ்வொரு கடவுளை இன்னைக்கு உலகம் ஏற்றுக்குனுக்குது. ஒரே கடவுள் இல்லை உலகத்தில். அப்போ எந்த கடவுள் இல்லை, கடவுள் இல்லைன்றவெல்லாம் நாத்திகனா? நாத்திகன்னா என்ன அர்த்தம்? இல்லைன்றவனுக்கு பேரெல்லாம் நாத்திகமா? அப்போ இந்து மதத்தில் கடவுள் இன்னும் ஒரு கிறிஸ்துவன் சொல்கிறான் நாத்திகன் ஆகிடுவானா? கிறிஸ்துவ மதத்தில் கடவுள் இல்லைன்னு முஸ்லீம் சொல்கிறான், அவன் நாத்திகன் ஆகிடுவானா? இல்லைன்றதால நாத்திகம்ன்றது கிடையாது. அதனால் பெரியாரை முட்டாளுன்னு சொல்ல முடியாது. அவருடைய கொள்கைகள் என்ன? இந்த வழிபாட்டை சீர்திருத்தம் பண்ணணும். இது எல்லோருக்கும் உரிமையானது. இது ஒரு தனி மனிதனுக்கு உரிமை இல்லை. ஏற்றத்தாழ்வு இறைவனுடைய நான் கூட நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஒரு குடும்பத்துக்குள்ளே ஜாதியை பாருங்க, ஒரு குடும்பத்துக்குள்ளே உங்கள் வம்சத்தை பாருங்க.
ஆனால் ரோட்டுக்கு வந்துட்டாவோ கோயிலுக்கு வந்தாவோ ஜாதி மதத்தை தூக்கி அங்கே போட்டுட்டு இறைவன்கிட்ட எல்லாரும் சமம்ன்ற எண்ணத்தை வளர்த்துக்குங்க, அப்போ தான் அமைதி இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் இந்த திருத்தல தான் பெரியார் செயல்பட்டார். அது ஏதேதோ சேர்ந்து போயிடுச்சு கூட. அதனால் நாத்திகன்றதுனால அறிவாளி இல்லை நாத்திகன்றதுனால தான் அறிவாளி, மற்றவெல்லாம் முட்டாள் அப்படிலாம் கணக்கு போடவே முடியாது. எல்லோருக்கிட்டும் அறிவாற்றல் இருக்குது. அவனுடைய போகிற பாதைக்கு ஏற்ற மாதிரி அவன் வெளிப்படுறான் இல்லையா? ஒரு விஞ்ஞானி இந்த உலகத்தில் யாருன்னு தெரியுமா? நமக்கு தெரியாது. ஏன்? அவன் பேரறிவாளி. ஆனால் அவன் ஒரு மறைவிடத்திலிருந்து அவன் உலகத்தை ஆராய்ச்சி பண்ணுகிறான். அதனால் நமக்கெல்லாம் தெரியல. கண்டிப்பாக இது மாதிரி பப்ளிக்கில் வரும்போது நம்ம தான் அறிவாளி, இல்லை அட்டவெல்லாம் முட்டாளுன்னு நினைக்கவே கூடாது. எல்லாருக்கும் அறிவு உண்டு, எல்லாருக்கும் ஆற்றல் உண்டு. அறிவு உடலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் உயிரே இயங்கும். அறிவுன்றது தான் உயிர். வெளியே போச்சுன்னா நாத்திகனாக இருந்தாலும் ஆத்திகனாக இருந்தாலும் படுக்கத்தான். சாமி, நல்ல உபதேசம் பெற்றேன். ஒரு சந்தேகம். ஆன்மீகத்துடன் தேசபக்தி தேவை என்று என் மனம் சொல்கின்றது. முஸ்லீம்கள் கிறிஸ்துக்கள் போட்டி போட்டுக்கொண்டு மதமாற்றம் செய்து வருகின்றார்கள். அவர்கள் ஜனத்தொகை இன்னும் சில காலத்தில் பெருகிவிடும். ஒன்றுபட்டு இந்த சிறு கூட்டம் அரசியல் ரீதியாக நம்மை அடிமை கொள்வதா? அப்படி நடந்துவிட்டால் இந்த மாதிரியான உபதேசம் செய்ய முடியுமா? தயவு செய்து தங்கள் சீடர்களுக்கு சில தேசபக்தி உபதேசங்கள் அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். தேசபக்தி சொல்கிறதுக்கு இன்றைக்கி கோடான கோடி பேர் இருக்கிறோம். அது நம்ம போய் தான் செய்யணும்னா நம்ம செய்கிற தகுதியும் இல்லை, நம்ம அதுக்கு விருப்பமும் இல்லை. கண்டிப்பாக. ஆனால் இறைவன் பக்தியை நீங்கள் முதல்ல வளர்த்தீங்கன்னாவே, நீங்கள் வளர்த்தா உங்கள் குழந்தைங்களுக்கு வளரும். உங்களுக்கே வளருனா உங்கள் குழந்தைங்களுக்கே வளருது. அப்போது ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு கடைக்கு போனீங்கன்னா 4 விதமான பொம்மைகளை காட்டுறான். அதில் உங்கள் மனசு எந்த பொம்மையை விரும்புதோ அந்த பொம்மையை எடுத்துக்குது. அதுக்கு முன்னே பொம்மைன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியாது, கடைக்கு போன பிறகு தான் தெரியும். அது மாதிரி உலகத்துக்குள்ளே சஞ்சாரம் பண்ணும்போது தான் இத்தனை மதங்கள் தெரியுது, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தெரியாது. இந்த மதங்களில் எது நல்லா பேசுகிறானோ, எது வருமானம் கொடுக்குதோ, எது மரியாதை கொடுக்குதோ அதில் போய் சேர்றான். இந்த இந்து மதத்தினுடைய முதல் தவறே, நானே இந்துவாக இருந்தாலும் முதல்ல இந்து மதத்தினுடைய தவறை சொல்கிறேன். கோவிலுக்கு வர இடத்துல யாரும் உயர்ந்தவன் இல்லை, எவனும் தாழ்ந்தவனும் இல்லை. அந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நினைக்கிறதால தான் மத மாற்றமே இன்றைக்கி நடந்துக்கின்னு இருக்குது. இந்தியாவில் 300 வருஷம் கிறிஸ்துவத்தை சேர்ந்த பிரிட்டிஷ்காரன் ஆட்சி நடத்தி கூட யாரையும் கிறிஸ்துவனா மாற்றலை. இன்றைக்கி கிறிஸ்துவனா மாற்றினுக்குது, மதம் மாற்றம் நடக்கிறது. இந்துக்கள்லேருந்து போனவங்க தான் இந்துக்களை மதம் மாற்றுறாங்க. எந்த உண்மையான கிறிஸ்துவம் யாரும், எந்த உண்மையான முஸ்லீம் யாரும் மதம் மாற்றத்தை கிடையாது. ஏன்னா அவன் கடவுளை வழிபட்டுன்னு போடுவேன். இவன் மரியாதைக்காக்கும் பசிக்காக்கும் போய் சேர்ந்தவன்லாம் இன்றைக்கி எல்லாரையும் அதை கூப்பிட்டுன்னு தெரிஞ்சுன்னுக்கிறான். அது ஒரு கட்சி மாதிரி ஆகிப்போச்சு. கடவுள் வழிபாடுன்றது யாரையுமே கட்டாயப்படுத்தி கும்பிட வைக்கிறது கடவுள் வழிபாடே கிடையாது. தான் மனம் எதை விரும்புதோ அதை தேடி போகிறது தான் கடவுள் வழிபாடு. ஆனால் இன்னொருத்தனை கூப்பிட்டு இதுதான் உயர்ந்தது, இதுதான் தாழ்ந்ததுன்னு, கடவுளில் உயர்ந்த கடவுள் தாழ்ந்த கடவுள்னு ஒன்று கிடையாது. கடவுள் என்றது பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டது. பிறந்தவன்லாம் கடவுளாகிட முடியாது. பிறந்தவன் ஞானியாக இருப்பான், ஆனால் பிறந்தவன் கடவுள்னு சொல்லிக்கின்னு திரியிறாங்க. அது எப்படியோ தெரியாது. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன், எனக்கு எழுத தெரிஞ்ச வரைக்கும் எழுதுகிறேன், அதை 4 பேர் படிக்கிறான். சரி, இது கொஞ்சம் நல்லா இருக்குது. நீங்கள் எழுதுங்க, நல்லா படித்தவங்க, இது நல்லா இருக்குது, அந்த 20 பேர் படிக்கிறான். ஆஹா, அதை விட இது நல்லா இருக்குது பண்ண இப்போ உங்கள்த படிக்க ஆரம்பிச்சுக்கிறான். இன்றைக்கி மதம் அப்படி தான் போயின்னு இருக்குது. கண்டிப்பாக இது என்னவோ இல்லையா? அதனால் இது மதம் மாற்றம்ன்றது மரியாதைக்கும் பசிக்கும் போய் சேர்ந்துன்னுக்கிறான் தவிர கடவுள் வழிபாட்டுக்கு போய் சேர்றது இல்லை இது. ஏன்னா கடவுள்ன்றவன் பிறப்ப இருப்பான். அதனால தான் அருணகிரி ரொம்ப சொல்லுவார், செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவான், கடவுள் என்றவன் பிறந்ததும் இல்லை செத்ததும் இல்லைடானுவான். அப்போ கடவுளுக்கு பிறப்பே கிடையாது. அது பிறந்து செத்துக்கு நின்றுருந்தா நம்மளாம் இன்னும் மனுஷன் தானே ஆகிடுவான். கடவுள் இயக்கத்துக்கூடியது, இயங்கக்கூடியவங்க நம்ம. கடவுள் நம்மளெல்லாம் அந்த உலகத்தை இயக்குது, உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் இயக்குது, மனிதர்களை இயக்குது. ஆனால் கடவுளை எதுவுமே இயக்க முடியாது. அப்போ கடவுளே பிறப்பத்துக்கு வந்ததுன்னா அதுவே ஒரு முன்னோத்தனுடைய இயக்கத்துக்கு அடிமையாயிடுமே. கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்தா தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. அதனால் கடவுள்ன்றது பிறக்கிறதும் இறக்கிறதும் கிடையாது. கடவுளுக்கு ஒரு மதமும் கிடையாது, ஜாதியும் கிடையாது, இனமும் கிடையாது, குலமும் கிடையாது, கோத்திரமும் கிடையாது, மொழியும் கிடையாது. அது ஒரு அருட்பெரும் ஜோதி. அது அதில் இணையும் போது தான் உனக்கு பிறப்பாக இருக்குது. அதை விட்டுட்டு நீ இருளில் வாழற வரைக்கும் பிறப்பு வந்துக்கினே சாமி. இப்போ நான் என்ன அதையே சொல்லியிருக்கிறேன் சாமி. உயிர்ன்றது பிராணக்காத்து. எண்ணங்கள் சேரும்போது தான் அந்த பிராணக்காத்துக்கு பேர் மனமன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போது அவன் எண்ணமற்ற நிலையில் பட்டுங்கிறான், ஆனால் உயிர் மட்டும் ஓடிக்கினுக்குது.
அது கோமா ஸ்டேஜ். ஆனால் எண்ணங்கள் சேரும்போது அவனுக்கு செயல் வந்துடும். அப்போ மனம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ 10 நேரம் கோமா ஸ்டேஜில் திடீர்னு அவனுக்கு மனம் வந்துடுச்சு, கோமா ஸ்டேஜ் தெரிஞ்சு மனசு பிரிஞ்சிடுச்சு. அதுலேருந்து பிரியும்போது அம்மா எங்கே இருக்கிறாங்க, அப்பா எங்கே இருக்கிறாரு, அண்ணன் எங்கே இருக்கிறான், தம்பி எங்கிறான், சம்சாரம் எங்கே இருக்கிறான். அப்போது மனம் வந்துடுச்சு. மனம் வந்ததால் செயலை விரும்புது. அப்போது மனம் இருந்தால் தான் உலகத்தின் செயல், மனம் இல்லைன்னா உலக செயல் இல்லை. ஆனால் இதில் ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் என்ன வித்தியாசம்னா, மனம் இல்லைன்னா அஞ்ஞானி பிணமாக மாறிடுவான். ஆனால் ஞானி என்ன பண்ணுறான், மனம் இல்லைன்னா ஞானியாக மாறி போகிறான். 2 பேரும் உயிர் இருக்குது. மனம் இருக்கிறவனுக்கும் உயிர் இருக்குது, ஆன்மா இருக்கிறவனுக்கும் உயிர் இருக்குது. ஆனால் இந்த மனத்தை எதுலேருந்து அது பிறந்ததோ அதில் எடுத்து இணைச்சிட்றான். இணைக்கிறதுக்கு அவனுக்கு குறைஞ்சது 50 வருஷம் 40 வருஷம் 30 வருஷம் தேவைப்படுது. அதை இணைச்ச பிறகு தான் அவன் மனம் இல்லாத நிலையில் வரான். அப்போ அவனுக்கு மனம் இல்லாத நிலையில் இருக்கிறவனுக்கு துன்பம் இன்பம் இல்லை, இரவு பகல் இல்லை, ஆரம்பம் முடிவு இல்லை, இப்படி வாழறான். இந்த மனம் இருக்கிறவனுக்கு இது எத்தனையும் இருக்குது. அதனால தான் பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொன்னார், கடவுள் என்றவரை எங்கேயோ போய் தேடுறான்டா, எதுலேயோ போய் தேடி கிடக்கிறான். அவன் விருப்பத்துக்கு அவன் மனசு எப்படிலாம் விரும்புதோ அப்படிலாம் தேடுறான். ஆனால் கடவுள் அப்படியா இருக்கிறான்னா, இல்லைடா, அவன் ஒரே விதமாக தாண்டா இருக்கிறான் அப்படின்றான். எப்படிப்பா தேடணும், உள்ளுக்குள்ளவே உணர வேண்டும். எங்கே உணரணும், உனக்குள்ளவே உணரணும். நான் யார், நான் எதுக்கு பிறந்தேன், எதுக்கு வளர்ந்தேன், எனக்கு வயசாகிடுச்சு. இப்போ என்னை எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, டே பையான்னு கூப்பிட்டாங்க, குழந்தைன்னு கூப்பிட்டாங்க என்னை இளமையில். அப்புறம் என்னங்க வாங்க போங்க வாயா போயானுங்க. இப்போ வா தாத்தா போ தாத்தா, இந்த 3 பிறப்பு எதுக்கு எனக்கு? இந்த 3 நிலைக்கு தாண்டி மரணம்னு ஒன்று இருக்குது, அது ஏன் வரணும்? இந்த சாகரத்துக்கோசமாக நான் பிறந்தேன் அப்படின்னு சிந்திக்க, தனக்குள்ளவே சிந்திக்க ஆரம்பிச்சுங்க, உண்மைகள் விளங்கிடும். செத்தது எது அப்படின்றது புரியும். இப்போ என்ன நினச்சின்னுக்கிறோம், செத்துடுறோமே, நம்ம பொண்டாட்டியை விட்டுடுறோமே, நம்ம சொத்தை விட்டுடுறோமே அப்படின்னு நினைக்கிறீங்க. சாகவே இல்லை. நீங்கள் செத்தா பிறக்க போகிறதே இல்லை. நீங்கள் செத்துட்டா பிறக்க போகிறதே இல்லையா? அப்போ சாகவே இல்லை நீ. அப்போ எது சாகுது? உடல் தாண்டா சாகுது, உன் ஆன்மா சாகவே இல்லைடா. இந்த சாகாத ஆன்மாவை வச்சுக்கின்னு நான் செத்து போகிறேன்னு சொல்லி கிடக்குறேடா. எவ்வளோ அறியாமை இல்லைடா இருக்குடா. ஒரு புது ஷர்ட்டு தைச்சி போட்டேன், ரொம்ப அழகான ஷர்ட்டு போட்டு 4 கல்யாணத்துக்கு போனேன், கம்பீரமாக இருந்தது. ஆனால் கீஞ்சி போனேன். அந்த புது ஷர்ட்டு நல்ல ஷர்ட்டு, இவ்வளோ கல்யாணத்துக்கு போன ஷர்ட்டுன்னு போட்டு போவியா? போட மாட்டேன். அதை தூக்கி போட்டுட்டு வேறு ஷர்ட்டு போட்டுக்குவேன். இந்த ஆன்மா, இந்த உடல்ன்ற ஷர்ட்டை அப்பப்போ தூக்கி போட்டு வேறு புது ஷர்ட்டு தைச்சி மாட்டிங்குதுடா போடா அப்படின்ட்டான். அதனால் சொல்கிறான், உள்ளுக்குள்ளே உணர வேண்டும், உள்ளும் புறம்பும் அறிய வேண்டும், மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்தும். வீதினா முதுகு தண்டு வழியாக செலுத்தணும். வீதின்றது முதுகு தண்டு. வீதி புனலில் செலுத்த வேண்டும், கள்ள புலனைந்தும் கடிந்து விட்டு. கள்ள புலனாம் திருட்டு போகிற புலன்கள்லாம் இது. அதனால் இது 5ஐயும் அழிச்சிட்டு ஆன்மாவோடு இணைஞ்சிட்றா. அதாண்டா கடவுளை பார்க்கறதுக்கு வழின்ட்டான். இப்படி போனோம். இது பேசணும். இப்போ 2 நிமிஷத்தில் இவ்வளோ விஷயத்தை பேசி முடிச்சிட்டேன். ஆனால் இது 2 நிமிஷத்தில் பேசின விஷயங்கள் முடியுமா அப்படின்னா 2 பிறவி கூட தேவைப்படலாம். இதுக்கு 8 வயசில் ஞான சம்பந்தருக்கு ஞானம் பிறந்தது. 8 வயசு, ஒன்றுமே தெரியாது, கடவுள் ஒன்று இருக்குதா இல்லையான்னு தெரியாது அவருக்கு. அந்த வயசில் அவருக்கு ஞானம் பிறந்து போச்சு. 80 வயசுலேயும் ஞானம் பிறந்தது அப்பருக்கு. காஞ்சிபுரம் வராங்க, ஞான சம்பந்தர் வந்துக்கிறாரு. ஞான சம்பந்தரை பல்லக்கில் வச்சு தூக்கின்னு போகிறாங்க. 8 வயசு குழந்தைய 60 வயசு 70 வயசு 40 வயசுக்காரன் பல்லக்கில் தூக்கின்னு போகிறான். ஏன்னா அவர் நடக்கக்கூடாது, தெய்வ குழந்தை அது அப்படின்னு தூக்கின்னு போகிறான். அப்போ அவர் பல்லக்கில் இருந்து சொல்கிறாரு, அப்பர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, திருநாவுக்கரசர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நான் பார்க்கணுன்றாரு. அதை அவரும் பல்லக்கு சுமந்துன்னு போயின்னுக்கிறார். அதுலேயே அவர் தூக்கின்னு போகிறார். அப்போ சொல்கிறாரு, அடியே நீங்கள் தான் இருக்கிறேன் சாமி அப்படின்றாரு. இறக்குடா நீட்டு, என்ன பாவத்தை பண்ணிட்டியே, எனக்கு பாவத்தை சேர்த்துட்டியே, உன் வயசுக்கு என்னை தூக்க தகுமா அப்படின்றாரு. இல்லை ஐயா, நீ தாய்ப்பால் குடிச்சவன். தாய்னா இங்கத்தி தாய், பெற்ற தாய் இல்லை, அங்கத்தி தாய், உண்மையான தாய். அது ஒரே தாய் தான் உலகத்துக்கு. அந்த அமிர்தத்தை குடிச்சதால உங்களை தூக்கத்தில் தவறு இல்லைன்றார். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்த்து போகிறாங்க. இனிமேல் உங்களை யாருமே திருநாவுக்கரசர்னு கூப்பிடக்கூடாது, அப்பர்னு கூப்பிடணும், அவர் தான் பேர் வச்சது. ஆனால் அப்படிப்பட்ட மகானுக்கு திருக்காட்டுப்பள்ளியில் மனஸ்தாபம் வந்துடுச்சு. அடைச்சி வச்ச இந்த கோவிலை இவர் 10 பாட்டு பாடி திறக்கிறாரு, அவர் ஒரு பாட்டு பாடி மூடுறாரு. அப்போது அங்கே ரெண்டு அவ்வளோ பெரிய மகானுக்கு கூட சின்ன சஞ்சலம் வந்துடுச்சு. ஐயா, இனிமேல் நீங்கள் 2 பேர், நம்ம 2 பேரும் ஒன்றா உதவாது,
ஏன்னா வேற்றுமை வந்துடுச்சு. உங்கள் வழியில் நீங்கள் போங்க, என் வழியில் நான் போகிறேன், பிரிஞ்சிட்டாங்க 2 பேரும். இப்படி மகானுக்கே இந்த வேற்றுமை இருக்கும்போது அஞ்ஞானிக்கு வேற்றுமை வராதா? சாதாரண விஷயம். எப்போ வராது? எப்பெல்லாம் மகானுக்கு கூட மனம் வரும்போது வேற்றுமை வரும். எப்பெல்லாம் இந்த மனம் போய் ஆன்மாவோடு சேரும்போது வேற்றுமை போயிடும். ஏன்னா உலகம் ஒன்றாவே தெரியும் அவனுக்கு. உலக மக்கள், உயிரினம் எதுவும் தெரியாது, கடவுள் மட்டும் தெரியும். அங்கே எங்கே வேற்றுமைக்குது? இங்கே மக்களாண்ட பார்க்கும்போது பல நிறங்கள், பல பேச்சுக்கள், பல விதங்கள் இதெல்லாம் இருக்கும்போது வேற்றுமை வருது மனசுக்கு. அப்போது மனம் இல்லாத நிலையிலே கடவுள் தெரிவா, கடவுள் தெரியாத நிலையில் மனம் வந்துடும். இதுதான் வித்தியாசத்தாமி. அப்போ மனம்ன்றது ஒரு மாயை. அந்த கடவுள் காட்சியை அதை மறைச்சியே வச்சுங்குது. ஏன்னா அது மறைச்சி வைக்கலைன்னா உலக செயலுக்கு அது எல்லாரும் ஞானியாக போனான், யாருமே பிறக்க போகிறதே இல்லை. பட்டினத்தார் சொல்கிறார் காலாஸ்திரியில் கடைசியாக அவர் எல்லா கதையும் சொல்கிறார். இது மாதிரி என்னுடைய சீடனுடைய நல்ல வாழ்க்கை இப்படிலாம் ஆகிப்போச்சு, அதனால் அப்படிலாம் போகாதீங்க, ஒழுக்கமான வாழ்க்கை வாழுங்க அப்படின்னு அங்கே புத்திமதியெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. அப்போ அவங்க கேட்குறாங்க, சாமி நாங்கள்லாம் எப்படி ஞானி ஆகுதுன்னு. அதுக்கு அவர் சொல்கிறார், எல்லாரும் ஞானி ஆனால் ஞானிகளே பிறக்கிறதுக்கு வழி இல்லாமல் போயிடும். தூய்மையான பக்தி பண்ணுங்க. கடவுள்கிட்ட போய் பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணாதீங்க. சாமி எனக்கு வீடு இல்லை, என் கார் இல்லை, என் பொண்ணு கல்யாணம் இல்லை, என் பிள்ளை கல்யாணம், சாமி வந்து புரோக்கரா. இது அறியாமையில் அவங்க போய் பணாத்தின்னுக்கிற விஷயம். இது அஞ்ஞானம். இது மெஞ்ஞானத்தினுடைய தெளிவுன்னா இது ஏன் நடக்கலை, இதுக்கு ஏதோ ஒரு காரணம், முன் பிறவினோட தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது மெஞ்ஞானத்தினுடைய நிலைமை. அஞ்ஞானத்தில் இது தெரிஞ்சிக்க முடியாத கடவுள்கிட்ட போய் சொல்லிட்டோம்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் அப்படின்ற நம்பிக்கை, அது அஞ்ஞானம். இப்படி 2 விதமாக உலகத்தில் ஊடாடிக்கின்னு இருக்குது. இந்த 2 விதத்தில் அஞ்ஞானத்திலேருந்து மெஞ்ஞானத்துக்கு வரணும்னா தன்னை உணர கற்றுக்கணும். அதுக்கு ஒரு சரியான உணர்த்தை குரு சொல்லி கொடுக்குற மாதிரி செய்யணும். குரு சொல்லி கொடுத்துட்டாருங்க எல்லாம் எனக்கு தெரியுங்கன்னா எவனும் ஒன்றும் தெரிஞ்சிக்க முடியாது. பிறவிகளை பற்றி சொல்கிறீங்க, அடுத்த பிறவி என்ன பிறவிக்கு ஆனால் அறிவு மனடவை பிறப்பது அறிவுன்னு சொல்கிறாங்களா? அவ்வை சொல்லுது. ஆமாம், அதுவும் என்ன சொல்லுது தெரியுமா? சாதாரணமாக சொல்லல, அது சும்மா சொல்லுது. அரிது மனிதராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு வேடி நீங்கி பிறத்தல் அது. ஆடாடாடா, மனுஷனாக பிறகுது அற்புதமான பிறப்புப்பா. இந்த அற்புதமான பிறப்புலையும் குருடாகவும் செவிடாகவும் கூணாகவும் இந்த திருநங்கையாவும் பிறக்காமல் பிறந்துக்கிட்டமா அற்புதமான பிறவிடா. இப்படிப்பட்ட பிறவி வச்சுக்கின்னு அநியாயமாக உலகத்தில் அழிஞ்சு போயின்னுக்கிறியாடா. இந்த பிறவி வந்ததே கிடைச்சதே நீ கடவுள் அடையிறதுக்கு தான்டா. அதை அடையிறத விட்டுட்டு உலக ஆசையிலே அழிஞ்சு போயின்னுக்கிறியாடான்னு. அதனால் அரிதான பிறப்புடா அப்பாவும் பிறப்பு, மற்ற பிறப்புக்கு இல்லாது. நான் கிளாஸ் நெட்டில் கூட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே கூட சொல்லியிருப்பேன் நான். அப்போ அடுத்த பிறவி அதை பற்றி சொல்லலை. அடுத்த பிறவி பற்றி அது எங்கே பேசிச்சு? இந்த பிறவி நீ அற்புதமான பிறவின்னு தானே சொல்லிச்சு. ஆமாம், இதை தக்க வச்சுக்கணுன்னா என்ன பண்ணணும்? அதனால தான் நான் கிளாஸில் அடிக்கடி சொல்கிறது, உடலை மறந்துடு, அழிய போகிற பொருளை மறந்துடு. இப்போ கூட ஒரு பாடல் சொன்னேன், காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பையடா, மாயனாராம் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா, உளுத்த நரும்பையும் வெளுத்த சதியையும் இழுத்து கட்டிய கூடடா, வெந்த சொத்தையும் நொந்த காய்கறி போட்டு அடைத்த பையடா. இது ஒரு பை. இது அப்போ ஞானி என்ன சொல்கிறான்? நம்ம என்ன சொல்கிறான்? இது என்னதுப்பா? மெய்ப்பா. ஞானி என்ன சொல்கிறான்? பொய்ப்பான்றான். அப்போ அவன் சொன்னது சரியா, நம்ம சொன்னால் அவன் சொன்னது தான் சரி. ஏன் இதை பொய்ன்னு சொன்னான்னா இது அழியிருதுரா, இது பொய்யா போதுரா, மாற்றங்கள் மாறிக்கினே வருதுரா. அப்போ பொய் ஆகுதுன்னு தெரிஞ்சுடா அவனுக்கு. ஆனால் ஒத்துக்க மாட்டேன்றா நீன்றான். அதனால் இது பொய் பொருள். ஆனால் உள்ள மெய்ப்பொருள் இருக்குது, அதை தேடுறா, இதை வச்சுக்கணும். இதுக்கு தான் சிவவாய்க்கர் சொன்னார், ஓடம் உள்ள போது ஓடி உலாவலாம், ஓடம் உள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை அனாதையேன்னார். இருக்கும்போது இறைவனை பிடிச்சிக்கிடாப்பா, இருக்கும்போது உன் உயிரை பிடிச்சிக்கிடா, இருக்கும்போது உன் உயிரை அறிஞ்சிடறா. அறிஞ்சிட்டீங்கன்னா இந்த பிறப்பே தப்பாதுடா உனக்கு. நீ 100 வாட்டி போந்தாலும் மனுஷன் தான்டா. அடுத்தது ஆடு மாடு கோழி கொக்கு நாய் நிறையா பிறக்க மாட்டேடா. நீ உடல் மேலே பற்று வச்சுருந்தீங்கன்னா, இப்போது நீங்கள் இந்த வீட்டில், இப்போ ஒரு வீட்டில் இருக்கிறீங்க நீங்கள், இந்த வீடு நீங்கள் கட்டின வீடு, நல்ல வீடு, அருமையான வீடு, வசதிக்கேற்ற மாதிரி கட்டி வச்சுக்கிறீங்க. ஆனால் எவ்வளோ வருஷம் கடைசி வரைக்கும்? ஒரு 100-200 வருஷமாக வாழும். ஒரு 30 வருஷம் போனால் இடிஞ்சு விழும். அப்போ இந்த 30 வருஷத்துக்குள்ளே அடுத்த வீடு ஒன்று கட்டிக்கணும் நீங்கள் வாழறதுக்கு. இது இடிஞ்சு வந்தால் அது போயிடுற மாதிரி. அது மாதிரி இந்த உடலுன்ற வீட்டை வச்சுக்கின்னு உள்ளக்கிற பொருளை நீ பிடிச்சிக்குங்க. அப்படி பிடிச்சிக்கின்னா உங்களுக்கு அழிவில்லாத வாழலாண்டான்றாங்க. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எல்லாரும் புரிஞ்சிக்க முடியுமானா ஒரு குரு கிட்ட போனால் தான் ஏதோ அரையும் குறையுமா அந்த குரு தெரிஞ்சுக்கின்னு இருந்தால் கூட அதையாவது உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அதை தான் நான் சொல்லியிருந்துக்கிறேன். அடுத்த லைஃப் போட்டு ரெடி பண்ணிக்கணும். ஆமாம், இல்லைன்னா வீணாக தான் பிறந்ததே வீண் உலகத்தில். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஆடு செத்து போச்சு.
உடனே என்ன பண்ணுறான், செத்து போன உடனே அது ஒரு 2 நாள் 3 நாள் ஆகிட்டு இருந்தால் தான் எடுத்து போய் பொச்சிடுவான், தோலை மட்டும் உரிச்சிக்கணும். அப்போது அந்த ஆடு செத்து போய் கூட உதவுது. ஒரு மோளம் கட்டுறான், ஒரு பம்பை கட்டுறான், எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறான். ஒரு கோழி செத்து போச்சு, உடனே போட்டு சட்டியில் 1.5 கிலோ மிளகாத்தூளை போட்டு வேக வச்சு 3வது வீட்டு வாசனை வர மாதிரி ஆக்கி துண்ணுக்குன்னுக்குறான். இது செத்து இவ்வளோ அற்புதமான உடல் செத்து போனால் ஊர் உள்ளே பொதிக்கலைங்க. ஆடு மாடை ஊர் உள்ளே பொதிக்கிறான். இவனை ஊரை விட்டுல தள்ளி ஏற்ற போகிறான். இருக்கும்போது நைனா உன்ன மாதிரி நைனாவே இல்லை நைனான்றான். பொண்டாட்டி சொல்கிறான், ஐயோ உலகத்தில் உன்ன மாதிரி பொறுத்தனையே நான் பார்த்தேன், ஏன்னா மொத்தமாக கொடுக்குறியா? கொடுக்கலன்னா ராத்திரி விட்டு கட்ட தான் உனக்கு, அதனால் உன்ன மாதிரி பொறுத்தனே இல்லைன்றான். உன் பொண்ணு சொல்லுது, எப்பா உன்ன மாதிரி அப்பா யாருப்பா இந்த உலகத்தில் அப்படின்னு. இவ்வளோ புகழ்ந்த உடல் விழுந்த ஒன்று ஊருக்கு வெளியே தூக்கின்னு போகிறான். ஆடு மாடை ஊரு உள்ளே பொதிக்கிறான். ஆனால் நீ உன்னை இவ்வளோ புகழ்ந்துட்டு ஊருக்கு வெளியே ஒரு நாளானா யோசித்து பார்த்தீங்களா? பார்க்கவே இல்லை. ஓஹோ நான் இப்படி நான் அப்படின்னு தானே சொல்லிங்கிறீங்க. காரணம் எதுக்குமே அதான் சொல்கிறான் பாம்பாட்டி. டேய் ஒரு பிளாஸ்டிக்லாம் ஒஞ்சி போனால் கூட எதுவுமே போட்டினா ஒரு நாளெலாம் கொடுப்பான்டா, அதை இன்னொரு பொருளாக செய்திருவான்டா. நீ ஒஞ்சி போனால் என்னால் கொடுப்பான், உடையத்துக்கு முன்னே உருவாக்கிக்கிட்டா உன்னன்னா. இதை தான் சாமி நான் சொல்லிங்கிறேன். நான் கடவுளை எங்கேயும் வெளியே தேடுன்னு சொல்ல மாட்டேன். இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போ பரிகாரம் கரிகாரம் இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு எனக்கு நம்பிக்கையும் கிடையாது. கடவுள் மனுஷனுக்குள்ளே இருக்கிறேன், அது ஊர்ஜிதமான உண்மையா நான் உணர்ந்தேன், பார்த்தேன், அனுபவிச்சேன். அதை எல்லாரும் அனுபவிங்கன்றதுக்காக தான் இந்த நெட்டில் பேசின்னு இருக்கிறேன் தவிர நான் ஏதோ கதை சொல்லி பொறுப்பு நடத்தணும் எனக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா எனக்குன்னு ஒரு தொழில் கொடுத்துக்குறான், எனக்கு ரிட்டைர்மெண்ட்டுக்கு தான் சம்பளம் கொடுத்துக்குறான், பென்ஷன் கொடுத்துக்குறான், எல்லா வசதிகளையும் எனக்கு கொடுத்துக்குறான். நல்ல பிள்ளைங்க நல்ல மருமகளுங்க உட்காந்தன்னா எல்லாம் செய்து போடுறேன். நான் என் ட்ரௌசரை கூட இது வரைக்கும் துவைச்சதில்லை. இவ்வளோ வயசில் மருமகளுங்க தான் துவைச்சி போடுறாங்க. நான் உட்காந்தேன்னா தண்ணி சுடு தண்ணி தான் கொடுப்பாங்க, பஸ் தண்ணி கொடுக்க மாட்டாங்க, தண்ணி வச்சு ஊற்றுவாங்க. இந்த மாதிரி மருமகளுங்க பிள்ளைங்க அமையறதுக்கு நான் எந்த பிறவியில் புண்ணியம் பண்ணணும் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பிறவியில் நடந்துன்னு இதெல்லாம் இந்த மாதிரியான வாழ்க்கை நீங்களும் வரணும் வாழணுன்றதுக்காக தான் இவ்வளவும் சொல்லி நிற்கிறேன். சொல்லுங்க. ஆத்மானம்மா கிட்ட வச்சு சாமி உட்காருங்க சாமி உட்காருங்க சாமி. முக்கரணம் முக்கியமாக உபதேசித்த குருவே அதுக்கு விளக்கம் கொடுங்க. சித்தம் புத்தி அகங்காரம் கரணம்னா அந்த கரணம்னு பேரு. மனம்ன்ற ஒரு பொருளுக்குள்ள 3 பொருளை இறைவன் ஒளிச்சு வச்சிருக்கிறான். அந்த பொருள் எதுன்னா சித்தம் புத்தி அகங்காரம்ன்ற முக்கரணம். இந்த 3 பொருளை ஒருத்தர் அடக்கி வச்சுட்டால் இல்ல அழிச்சிட்டால் மனம் வேலை செய்யறதுக்கு வேலையே கிடையாது. மனம்ன்ற ஒரு பொருள் தனியா வேலை செய்யாது. யாரோ ஒரு 3 பேர் ரவுடியோட தான் சுத்தி கிடக்குது. அப்போ மனசை அடக்கணும்னா இந்த 3 பொருளை நம்மளால அடக்க முடிஞ்சால் மனமானது பொட்டி பாம்பா அடங்கிடும். அப்ப இந்த பாடம் பண்றோம்ல எது நடக்குது அப்படின்னு சொன்னால் மனசை அடக்கல. ஆனால் இந்த 3 பொருளோட பலம் குறைஞ்சால் மட்டும்தான் மனம் அடங்க ஆரம்பிக்கும். இப்போ நாம ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துனே இருந்தோம். கோயிலுக்கு போனோம், சாமி அங்க இருக்கிறாரு இங்க இருக்கிறாருலாம் போயினே இருந்தோம். கண்ட இடத்துல சுத்தின்னு இருந்தோம். பல ஆசிரமங்கள்லாம் போயிருந்தோம். இதெல்லாம் போயிட்டு இந்த பாதை தான் உண்மைன்னு வந்தோம் இல்லையா? அதுக்கு காரணமான பொருள் எது? மனம்தான். அப்ப இதுக்கு முன்னாடி சுத்தின பொருள் மனம்தான். அப்போ நம்மள இந்த தெருவா சுத்த வச்சதுல கோயில் கோயிலா மலை மலையா அந்த மலையில இருக்கிறாரு இந்த மலையில இருக்கிறாரு போய் சுத்த வச்சதுல அதுக்கு காரணமான பொருள் மனம். அந்த மனசுக்கு பலம் எங்க வந்தது? சித்தம் புத்தி அகங்காரம்ன்ற 3 பொருள் கிட்ட இருந்து கிடைச்சது. அப்ப இப்ப போய் நம்ம சுத்துறோமா? சுத்தலையே. காரணம் என்ன? இந்த 3 பொருளோட பலம் குறைஞ்சதோட விளைவு நமக்கு ஒரு தெளிவான பாதை தெரியுது. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இதுல பயணம் பண்ணாதான் நமக்கு தேடக்கூடிய ஒரு பொருள் நம்ம கைவசப்படணும் இப்ப தெரிஞ்சது இல்லையா? காரணம் இந்த 3 பேரோட பலம் குறைஞ்சதுனால இப்ப அறிவு தெளிவா இருக்கு. இந்த சிம்முத்திரை வைக்கிறதுக்கு காரணமே சித்தம் புத்தி அகங்காரம்ன்ற 3 பொருளோட பலம் குறைஞ்சால் மட்டும்தான் நமக்கு ஒரு பாதையை இறைவன் காட்டி கொடுப்பான். இதுல வேகம் இருக்குது. திருவாசகத்துல பண்ணாத வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க. எதோட வேகத்தை அவர் கெடுத்தாரு? மனசோட வேகத்தை அவர் கெடுத்தாரு. அதனால நீ வேந்தண்டா உன் அடியை நான் தொடரேன்னு இறைவன் சொன்ன மாதிரி இந்த மனசோட வேகம் குறைய 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 உண்மையானது நம்ம கைவசப்படும். இந்த மனம் வேகம் குறைஞ்சாதான் நமக்கு நடக்கக்கூடிய பாடத்துல கிடைக்கக்கூடிய அந்த இன்பத்தை நம்மளால அனுபவிக்கவே முடியும். புரியுதுங்களா? அப்போ முக்கரணத்தை முக்கியமாக உபதேசித்த குருவே போட்டின்னு சொல்றதுக்கு காரணம் அவர் கொடுக்கக்கூடிய பாடம்
இந்த மனசோட பலத்தை குறைச்சி, இந்த மனசோட வேகத்தை குறைச்சி நமக்கு காட்டுது. மனம் இருக்கிற வரைக்கும் உலகத்தை தான் காட்டுமே, நம்மள ஒரு நாளும் காட்டாது. மனம் இருக்கிற வரைக்கும் உலகத்தை தான் காட்டும், இறைவனை ஒரு நாளும் காட்டாது. அப்போ நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், இறைவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா மனமானது தன்னோட பலத்தை இழந்து ஒடுங்கி உக்காந்து இருக்கணும். புரியுதுங்களா? அதுக்கு தாமா பாடம் கொடுக்குறாரு ஐயா. அப்புறம் எல்லாம் கிட்ட வச்சுக்க. எல்லாம் விதி செயல் தான் சொல்றாங்க. ஆமா. அப்ப இதுல என்னோட செயல் எங்க இருக்கு, என்னோட முயற்சி எதுல இருக்கு? கரெக்டு தாம்மா, கரெக்டு தான். எல்லாம் ஐயா சொன்னார், விதியை ஜெயிச்சவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டார். அப்ப அப்படியே போயிட வேண்டியது தானே நம்ம. ஐயா நமக்கு எது பாடம் கொடுக்குறாரு? ஏன்னா விதியானது என்ன, பிறந்துட்ட போக போறதுதான் விதி. இந்த பிறக்கிறதுக்கும் போறதுக்கும் நடுவுல வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குதுல்ல, அந்த வாழ்க்கையில நமக்கு மதின்னு ஒண்ணு குத்துக்கிறான்ல இறைவன், அந்த மதி கொண்டு வாழறது தான் நீ விதியை ஜெயிக்க போறியா இல்ல விதியோட கையில மாலை போறியான்றது கையில வருமா. அப்போ நம்மள ஆடாவோ மாடாவோ மரமாவோ இறைவன் படைக்கல, விதி மாதிரி வாழ்ந்து செத்து போலாம். ஒரு மாடு என்ன பண்ணா, பிறந்ததுல இருந்து போற வரைக்கும் அது மாடு தான். ஒரு மரம் பிறந்ததுல இருந்து பட்டு போற வரைக்கும் அது மரம் தான், மாற்றமே இல்லை. ஆனா நமக்கு பிறந்த வாலிபன் வயோதிகன் ஒரு நாள் போனோம். அப்ப நமக்கு மட்டும்தான் பல விதமான ஸ்டேஜஸ் இருக்கு. அப்ப நமக்கு மட்டும்தான் மதின்னு ஒண்ணு இருக்குது. அப்ப விதிப்படி தான் உன் வாழ்க்கை இருக்கணும்னா கூட மதி கொண்டு நீ அதை ஜெயிக்க போராடிக்கினே இருக்கணும். அதுதான் நீ சரியான ஆளு, நீ இறைவனோட குழந்தைன்றதுக்கு அடையாளம். அப்ப மதி கொண்டு வாழ போறோமா விதி கொண்டு சாக போறோமான்றது தான் விஷயம். அப்ப பாடம் பண்றதெல்லாம் எதுக்காக? விதிப்படி போறதுக்காக பாடம் பண்ணோம். மதி கொண்டு ஒரு நாள் ஞானத்தை அடைஞ்சி நானும் பிறவா நிலையை அடையணும் தானே வந்திருக்கிறோம். இன்னொரு தாய் வயிற்றுல நான் பிறக்கவே கூடாதுன்னு எல்லா மகானும் எதுக்காக வேண்டினாங்களோ நானும் கூட தினம் தினம் அப்படிதான் வேண்டிக்கணும். ஐயா இறைவா, இன்னொரு பிறவி எனக்கு கொடுக்க கூடாது, இந்த ஒரு பிறவியே கடைசியா இருக்கணும், நான் இன்னொரு நாள் பாத்துக்கிறேங்க அப்படின்னு ஒரு நாளும் சோம்பி இருந்துடவே கூடாது. புரியுதுங்களா? ஒரு குழந்தை கேட்டுதான், அம்மா அம்மா எனக்கு பசி வந்தவொடனே நீ என்னை எழுப்புமா அப்படின்னுச்சான். அம்மா என்ன சொல்லுவாங்க, டேய் பசி வந்தா நான் எழுப்ப வேண்டியது இல்லடா, அந்த பசியே எழுப்பிடுவோங்க. அந்த மாதிரி நமக்கு ஞான பசி இருந்தா நம்மள யாரும் எழுத வேணாம், அலாராசி எழுத வேணாம், அந்த பசியே நம்மளை எழுப்பி உட்காரு பாடம் பண்ணு அதை புடி அப்படின்னு அது சொல்லும். புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம உணர்றதுக்காக தான் ஐயா வந்திருக்காரு. புரியுதுங்களா? நல்லது. அப்புறம் நாளைக்கு உங்க புகழ் உலகம் எல்லாம் பரவணும். ஐயாவோட புகழ் அதுக்கு அடுத்தது ஐயாவோட புகழ் பரவலாம். நாம எல்லாரும் அவர் அடியில தானே இருக்க போறோம். இல்ல இப்ப நடக்கிற இதுக்கெல்லாம் காரணம் அதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லைம்மா, இதை தனிப்பட்ட யாருமே உரிமை கொண்டாட முடியாது. இப்ப நான் மட்டுமே இங்க உட்காந்து பேசிக்கிறேன். இப்ப நாம எல்லாரும் கலந்துதான் ஒரு விஷயமா பண்றோம். இவ்வளவு நாள் உங்ககிட்ட காசுன்னு நாங்க கேட்டிருக்கோமா? கேட்டதில்லை. அப்ப காசுன்னு இல்லாம ஒரு காரியத்தை சாதிக்க முடியுமா? சாதிச்சு இருக்கிறோம். சாதிச்சோம்னா என்ன அர்த்தம்? நான் கேட்காமலே நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த வேலைக்கு என்கிட்ட கொடு, இதுக்கு எவ்வளவு செலவாச்சு என்னால முடிஞ்சதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு யாருமே இது வரைக்கும் டொனேஷன் கேட்கவே இல்லை. நாங்க கேட்காமலே ஒரு காரியமும் செயல்படுத்த காரணகர்த்தா யாருன்னா இந்த கூடி இருக்கிற உங்களுக்கு தான் அந்த பெருமை சேருமே தவிர இங்க இருக்கிற எனக்கு ஒண்ணுமே இல்லைம்மா. நான் ஒரு வேலைக்காரன், நாம எல்லாரும் ஐயாவோட வேலைக்காரங்க. அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிட்டாலே அதுவே நமக்கு பரமபதத்தை கொண்டு போய் சேர்க்கும். நாம எங்கேயாவது தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும்னு சொன்னா அன்னைக்கே நம்ம கதை முடிஞ்சதுமா. அதனால நம்ம கதையை முடிக்கிறதுக்கு நம்ம வரல, பிறவியை முடிக்க வந்திருக்கிறோம். அதனால எந்த மாயையிலும் நம்ம சிக்கிக்கவே வேணாம். நமக்கு அடையாளமே இருக்கக்கூடாது. நமக்கு செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்துட்டாரு, ஆனால் நம்ம பேர் எங்குமே இருக்கக்கூடாது. ஒரே ஒரு அடையாளம் தான். யாரோட அடையாளம்? ஐயாவோட அடையாளம் மட்டும் இருந்தா அதுதாமா இந்த பிறவிக்கான முக்தி. சரிங்களா? அதனால யாருமே இங்க முன்னிலைப்படுத்தவே வேண்டாம். யாருக்குமே அந்த தகுதியே கிடையாது. வேலை கொடுத்துருக்காரு, வேலை செய்யறோம். 10 பேரோட கொஞ்சம் முன்ன சுறுசுறுப்பா செய்யறோம், அவ்வளவுதானே தவிர நமக்கு அந்த தகுதி இல்லை. அவர் பலம் கொடுத்தாதான் அதை நம்மளால செய்ய முடியும். அது உங்க பெருந்தன்மை. இதெல்லாம் ஒண்ணும் இல்லைம்மா. அது உங்களோட நல்லதும்மா, ஆத்மானம்மா.